வேத பகுதி ஆதியாகமம் 49வது அதிகாரம் வசனங்கள் 29 முதல் 33 வரை. யாக்கோபின் இறுதி விருப்பம். நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். வசனம் 29. ஆதியாகம புத்தகத்தில் ஆபிரகாமுக்கு அடுத்தபடியாக அதிகமான பகுதிகளில் இடம்பெற்ற ஒரு மாபெரும் தேவ மனிதனின் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். தாத்தா ஆபிரகாம், தந்தை ஈசாக்கு என்பவர்களோடு யாக்கோபும் முற்பிதாக்களின் வரிசையில் இடம்பெறுகிறான். இஸ்ரவேலின் வாழ்க்கையை குறித்த தேவனின் நோக்கங்களில் எகிப்து ஓர் இன்றியமையாத பங்கை கொண்டிருந்தாலும் அது அவனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியின் தேசம் அன்று. யாக்கோபுக்கு எகிப்து சொந்த தேசம் அன்று. எனவே ஆபிரகாமுக்கும் ஈசாக்கிற்கும் தனக்கும் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் தானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என விரும்பினான். கானான் இதுவரை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொந்தமாகவில்லை. ஆயினும் சாராளும் ஆபிரகாமும் ஈசாக்கும் ரெபேக்காளும் லேயாளும் அடக்கம் செய்யப்பட்ட மக்பேலா குகைக்கு அருகே அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. அந்த விசுவாச மனிதர்களோடு தானும் படுத்துக்கொள்ள விரும்பினான். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்று எபிரேயர் 11:13 புதிய ஏற்பாடு கூறுகிறது. விசுவாசிகளாகிய நம்மை குறித்தும் இது உண்மையாக உள்ளது. தேவன் நம்மை இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆயினும் நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்லர். இங்கு நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். 1 பேதுரு 2:11. ஆயினும் எதிர்காலத்தை குறித்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை நாமும் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இறுதியில் இந்த உலகில் நமக்கு இருக்கும் ஒரே இடம் ஒரு கல்லறை மட்டுமே. இந்த கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்து அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வோம் என்னும் ஜீவனுள்ள நம்பிக்கையினாலே பல கோடிக்கணக்கான பரிசுத்தவான்களின் சரீரங்கள் கல்லறையில் காத்து கிடக்கின்றன. 1 பேதுரு 1:4. என்ன ஒரு மகிமையான எதிர்காலம்! பழைய ஏற்பாட்டு பக்தர்களாகிய அவர்கள் நம்மையல்லாமல் பூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார் என்று எபிரேயர் 11:49 வாசிக்கிறோம். இந்த நம்பிக்கை கிறிஸ்து உயிரோடு எழுந்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆபிரகாம் அந்த கல்லறை பூமியை விலை கொடுத்து வாங்கியது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழு கிரயத்தையும் செலுத்தி நம்மை விலக்கி வாங்கியிருக்கிறார். இதுவரை மரித்த பரிசுத்தவான்களின் உடல்களை பாதுகாத்தும் வருகிறார். கர்த்தருடைய ஆரவார சத்தத்துக்கும் பிரதான தூதனுடைய சத்தத்துக்கும் தேவ எக்காலத்துக்கும் இவை காத்து கொண்டிருக்கின்றன. கர்த்தர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவதாகவும் பின்பு உயிரோடு இருக்கிறவர்களும் எடுத்து கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்பார்கள். நம்பிக்கை தருகிற இந்த வார்த்தைகளிலே நாமும் ஆறுதல் அடைந்து ஒருவரையொருவர் தேற்றுவோமாக. வாசிக்க 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரை.